ஃப்ரீ மைண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி புதுசாக மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த லெசனில் இருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சென்ட்ரல் நோட் இருக்குது. அதில் நீங்கள் டைப் பண்ணி இந்த பாடத்தோடைய தலைப்பை டைப் பண்ணுறீங்க. அதுக்கு பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் சைல்டு நோட் கொடுக்கலாம். அல்லது மேலே இருக்கிற அந்த பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த சைல்டு நோட் வரும். அதில் நீங்கள் இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் சுற்றி கிளைகளாக டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே டைப் பண்ணலாம். இப்போ அகைன் நான் ரைட் கிளிக் பண்ணி அந்த நியூ சைல்டு நோடை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு நவுன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் நவுன் அப்படின்ற தலைப்பும் அதனுடைய கிளைகளை நான் டைப் பண்ணிக்கிட்டே வரேன். ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ராப்பர் நவுன் கிளிக் பண்ணி அதை டைப் பண்ணி முடிச்சாச்சு. காமன் நவுனும் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து கலெக்டிவ் நவுன். இதை நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அது என்னன்னா ப்ரியரைட்டைஸ் பண்ணி லைக் முதல்ல எந்த டாபிக் வரணும், ரெண்டாவது எது டாபிக் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வரிசைப்படியாக நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு வரும்போது நீங்கள் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது இதே ஆர்டரில் தான் உங்களுக்கு வேர்டில் நிற்கும். இப்போ நம்ம மெட்டீரியல் நவுனும் இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டைப் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் 5வது வகையாக கொடுத்தாச்சு. இப்போ அந்த பிரான்ச்சஸில் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒன்று வரணும் இல்லையா? அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிப்ளிங் நோடு கொடுக்க வேண்டாம். இதில் தவறாக ஒரு முறை செஞ்சுருக்கேன். நீங்கள் சிப்ளிங் நோடு கொடுக்காதீங்க. அதில் நான் என்ன டைப் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கான எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கேன். இப்படி சிப்ளிங் நோடு கொடுக்கும்போது அதுவும் ஒரு கிளையாக தான் வரும். அதனால் அப்படி கொடுக்க வேணாம். திரும்பியும் சென்டரில் கிளிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த நம்ம டைப் பண்ணதை மகாத்மா காந்தி அப்படின்னு டைப் பண்ணதும் அதனுடைய கிளையாக வந்துருச்சு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சைல்டு நோடை கொடுக்க வேணாம். நான் எடுத்துட்டேன். இப்போ திரும்பியும் இப்போ அந்த ப்ராப்பர் நவுனை கிளிக் பண்ணி நான் இன்னொரு நியூ சைல்டு நோடை கொடுக்க போகிறேன். அது ப்ராப்பர் நவுனோட கிளையாக வந்திருக்கு. இப்போ ப்ராப்பர் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் இதில் டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு தான் நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ப்ராப்பர் நவுனுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மகாத்மா காந்திஜி இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. இப்போ அகைன் இன்னொரு முறை நீங்கள் அந்த ப்ராப்பர் நவுனை கிளிக் பண்ணி அதுக்கான இன்னொரு எடுத்துக்காட்டை நியூ சைல்டு நோடில் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்தோட பேரை நான் டைப் பண்ணியிருக்கேன், பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுது. ஒன்று மகாத்மா காந்திஜி, இன்னொன்று பெங்களூர் அப்படின்றது. அதுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப இன்னொரு முறை எத்தனை எடுத்துக்காட்டு தரணும் அப்படின்னு சொன்னாலும் ப்ராப்பர் நவுனை கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து இன்சர்ட் நியூ சைல்டு நோடில் போயிட்டு எத்தனை நோட்ஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2வது கலெக்டிவ் நவுனுக்கு வந்திருக்கேன். அதில் ஒரு சைல்டு நோடை நான் டைப் பண்ண போகிறேன். என்ன உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கலெக்டிவ் நவுன் அப்படின்றதுக்கு க்ரௌட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிளை டைப் பண்ணியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன், உங்களால் பார்க்க முடியும். இப்போ கலெக்டிவ் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸை டைப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அதுக்கு கீழே ஒரு சைல்டு நோட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது எல்லாமே சிப்ளிங் நோடாக நான் கொடுத்துட்டு வரேன். இப்போ நாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கான ஒரு சைல்டு நோடை கொடுக்குறோம். இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய சந்தோஷம், துக்கம் இது எல்லாமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் சொல்லுவோம். அதுக்காக இங்கே குவாலிட்டி அப்படின்ற எக்ஸாம்பிளை நான் கொடுத்துருக்கேன். அகைன் நான் குவாலிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு சிப்ளிங் நோடை நான் கொடுக்குறேன். இப்போ திரும்பியும் குவாலிட்டியை கிளிக் பண்ணி ஒரு சிப்ளிங் நோடை நான் தந்திருக்கேன். அதில் இன்னொரு நம்ம எடுத்துக்காட்டை நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் முதல்ல கொடுத்த சைல்டு நோடில் எத்தனை வேணால் சிப்ளிங் நோட்ஸை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து மனவரைபடம் விரியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த குவாலிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு சைல்டு நோடை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி போகும். குவாலிட்டிக்கு எடுத்துக்காட்டாக நான் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதுக்காக இதை டைப் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்து பியூட்டிக்கு கீழே குவாலிட்டியே
நான் மீன் பண்ணுறதுனால அந்த குவாலிட்டி அப்படின்ற பியூட்டியை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு சிப்ளிங்கோட அதையே கொடுத்தேன். இப்போ இந்த ரெண்டுமே குவாலிட்டிக்குள்ளே நமக்கு மறைஞ்சி போயிடும். இந்த குவாலிட்டிக்குள்ளே நமக்கு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடித்தோடனே அங்கே உங்களுக்கு ஒரு பபுள் வரது தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இதுக்குள்ளே மறைஞ்சி போயிடும். அப்போ ஒவ்வொரு சைல்டு நோடுக்குள்ளேயும் எத்தனை சிப்ளிங் நோட்ஸ் வேணாலும் நீங்கள் தரலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு சைல்டு நோடை டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டேட்டில் நான் சைல்ட்ஹுட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். நான் அகெயின் அந்த மேலே கொடுத்த சைல்டு நோடை கிளிக் பண்ணி இன்னொரு சிப்ளிங் நோடை டைப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் சிப்ளிங் நோடு சைல்டு நோடுக்குள்ளே கொடுத்துட்டே போகலாம். இந்த மாதிரி மனவரைபடங்களை நீங்கள் எளிமையாக இந்த ஃப்ரீ மைண்டை பயன்படுத்தி உருவாக்கலாம். இங்கே இன்னொரு சிப்ளிங் நோட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததான் இந்த ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல நான் ஒரு சைல்டு நோடை கிளிக் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழேயே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் அது கிளிக் பண்ணி இன்னொரு அங்கே ஒரு சிப்ளிங் நோடை கொடுத்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம இப்போ 3 சைல்டு நோட்ஸுக்கு கீழேயும் கிளைகளாக வந்து இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அதுக்கு கீழேயும் நீங்கள் மேலும் விரிவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒவ்வொன்றத்தையும் கிளிக் பண்ணி அதில் ஒரு சைல்டு நோடை கொடுத்துட்டு அந்த சைல்டு நோடு கீழே எத்தனை சிப்ளிங் நோட்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் எளிமையாக மனப்பாடம் பண்ண தேவையில்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ மைண்ட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இப்போ காமன் நவுனுக்கு கீழே நான் ஒரு சைல்டு நோடை கிளிக் பண்ணிகிட்ருக்கு. அதில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். டாக் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். திரும்பியும் காமன் நவுனுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணி இன்னொரு அகெயின் வெரைட்டி வேணால் கொடுக்கலாம். இல்லைனா அந்த டாகையே கிளிக் பண்ணி ஒரு சிப்ளிங் நோடை நம்ம கொடுக்கலாம். இந்த காமன் நவுன் கொடுத்தாச்சு மேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த சைல்டு நோடோ கீழே இருக்க சிப்ளிங் நோடை கூட கிளிக் பண்ணி இன்னொரு சிப்ளிங் நோடை நம்ம டைப் பண்ணுறோம். நம்ம இந்த 2 ஐக்கான்ஸை தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து சைல்டு நோடு, இன்னொன்று சிப்ளிங் நோடு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சிப்ளிங்ஸ் வேணாலும் ஒரு சைல்டு நோடு கீழே கொடுக்கலாம். இது மேலே மெனு பாரில் பார்த்தீங்கனாலும் ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். அது சைல்டு நோடை குறிக்கும். இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதில் சைல்டு நோடும் சிப்ளிங் நோடும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டீரியல் நவுனுக்கு எடுத்துக்காட்டுக்களை நம்ம ஒரு சைல்டு நோட் டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு சிப்ளிங் நோட் நான் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கேன். என்னங்க இந்த டைப்பிங்கும் மைண்ட் மேப் க்ரியேஷனும் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு முறை ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா இந்த மைண்ட் மேப் க்ரியேஷன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரீ மைண்ட் சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணலாம். அது தவிர லினக்ஸ், உபுண்டு போன்ற எந்த ஒரு ஃப்ரீ வேர்க்கும் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எளிமையாக மைண்ட் மேப்ஸை க்ரியேட் பண்ணலாம். இதில் நிறைய டிசைன்ஸும் இருக்கும். இப்போ நம்மளுடைய மைண்ட் மேப் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் அப்படின்றதுனால இந்த நவுன் அப்படின்ற தலைப்பு எடுத்திருக்கேன். இது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்மேட் அப்படின்றத ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ப்ரீசெட் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஒரு ப்ரீசெட் ஸ்டைல் கொடுத்தோடனே அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைனுக்கு மாறிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டைலில் எப்படி மாறுது அப்படின்றத பாருங்கள். இந்த ஸ்டைலை நம்ம கிளிக் பண்ணோடனே அது வேறு விதமாக கலர் மட்டும் ஒன்று கிளிக் பண்ணதுனால அப்படி மாறிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ப்ரீசெட் ஸ்டைல் போயிட்டு அதில் வேறு ஒரு டிசைனை சூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு முறை அந்த ப்ரிஃபர்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கலரில் அது மாறிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு இதில் ஃபாண்ட்ஸ் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐகான்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் இம்போர்ட்டில் போயிட்டு பிக்சர்ஸும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் டிசைன் பண்ணி உங்கள் மைண்ட் மேப்பை ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாற்ற முடியும்.
எல்லாருமே பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனில் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப எளிமையாகவும் வித்தியாசமாகவும் இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும். இந்த மொத்தமாக ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ரைட் கிளிக் பண்ணி நான் இப்போ ஃபாண்ட்ஸை பெருசு பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் ஒரு ப்ரீசெட் ஸ்டைலை யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் நான் ஒரு பிக்சரோ இல்லை ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அங்கே கிளிக் பண்ணி இங்கே ஒரு பிக்சர், இதை நான் முதல்ல வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு பட்டன் 1 அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்ததாக காமன் நவுன் 2ஆவதாக நான் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து 3 கலெக்டிவ் நவுன் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக மெட்டீரியல் நவுனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா 5 அப்படின்ற நம்பரை நான் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் இருக்கிற அதை கலர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்டில் போயிட்டு ஸ்டைல் பண்ணலாம். இல்லை எது வேணால் நீங்கள் கலர்ஸ் ஸ்டைல்ஸ் இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கலர்ஸ்லேருந்து நீங்கள் எந்த கலர் வேணால் அதுக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபில் கலரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதில் போயிட்டு இன்சர்ட்லேயும் ஃபார்மேட்லேயும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதில் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியும். பிளிங்க் கலர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அது பிளிங்க்குன்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த பிளிங்க் கலர் கொடுத்து இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அதுக்கடுத்து டூல்ஸில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. அதுக்கடுத்து மேப் ஃபார்மேட், இதில் நீங்கள் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது வேர்டுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதில் ஒரு பபிள் கொடுத்துருக்கேன் நான். ஒவ்வொன்றாவும் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வேறு வேறு கலரில் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த பபிள் உள்ள உங்களுக்கு போயிடும். இப்போ பபிள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு சுற்றி ரவுண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஏற்கனவே வெறும் கிளைகள் மாதிரி இருந்தது, இப்போ வட்டத்துக்குள்ளே அது வந்திருக்கு. இப்போ நான் மெட்டீரியல் நவுனை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு முறை. இதில் நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணி உங்களுடைய மைண்ட் மேப்பை டெக்கரேட் பண்ண முடியும். உங்களுடைய ஃபாண்ட்ஸு மாற்றுறதா இருந்தால் லார்ஜு, இட்டாலிக், போல்டு இந்த மாதிரியும். இல்லை நான் இப்போ எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பபிள் ஸ்டைலில் மாற்றிட்டேன். வட்டமாக ரவுண்ட்ஸுக்குள்ளே எனக்கு வேணும்னு நினச்சதுனால அதை நான் இன்சர்ட் பண்ணி பபிள்ஸாக மாற்றிருக்கேன். இப்போ க்ளவுட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரைஞ்சி வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா அந்த க்ளவுட் ஸ்டைலை கிளிக் பண்ணுன்னா இந்த மாதிரி மாறிடுச்சு உங்களோட மைண்ட் மேப். அது வேணாம் அப்படின்னு நினச்சதுனால நான் அன்டூ கொடுத்தேன். கண்ட்ரோல் இஸ் ஆஸ் யூஷுவல். இதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டி ஐகான்ஸாக அதுக்குள்ளே வரும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஐகான்ஸ் ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக நிறைய இருக்குது. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம மனவரைபடம் இப்போ தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் இன்சர்ட் பிக்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போயிட்டு கொடுத்துக்கலாம். பிக்சர்ஸ் சைடில் லெஃப்ட் சைடில் எங்கே வேணாலும் நீங்கள் பிக்சர்ஸை கொடுக்கலாம். பார்டருடைய விட்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த சைடில் வர பபிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது விரிஞ்சு உங்களுக்கு காமிக்கும் சென்டரில் இருக்கிறது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்போர்ட் இட் அஸ் ஜேபிஜி. இப்போ நான் வந்து ஜேபேகி ஒரு இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் வேர்டை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது ஹெட்டிங்ஸ் ஆகவும் சப் ஹெட்டிங்ஸ் ஆகவும் வந்துடும். இப்போ நான் அதை ஒரு ஜேபேக் ஒரு இமேஜாக நான் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன்.